ஹாய் ஹலோ இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கொங்கு நாடு வெள்ளை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் மற்ற பிரியாணி கம்பேர் பண்ணும்போது இதில் வேலை வந்து ரொம்ப கம்மி அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா சட்டிலாக இருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டிலாக இருக்கனால டேஸ்ட் இருக்காதுன்னா டேஸ்ட்டும் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து 1/2 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கேஜி ரைஸ்க்கு வந்து 1/2 கேஜி மட்டன் எடுக்கலாம். ஆரல்ஸ் வந்து அதை விட அதிகமாக லைக் ஒரு 3/4 கிலோ வந்து மட்டன் எடுக்கலாம். அதை விட கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராது. ஸோ நான் வந்து 1/2 கேஜி மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் லிட் போட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் வந்த உடனே நான் வந்து 4 விசில் வந்து விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மட்டன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நல்லா வந்து மட்டன் வந்து வெந்திருக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து அடங்கினவுடனே நான் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து மட்டன் குக் ஆகிருக்கணும். இப்போ நம்ம அதை கட் பண்ணோன்னா அது வந்து ஈஸியாக வந்து கட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து பதம். ஸோ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சீரக சம்பா ரைஸ்லேயும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நான் 1/2 கேஜி பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து மசாலாவுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. 20 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1.5 இன்ச் வந்து இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு வந்து பட்டை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா அண்ட் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி. ஸோ நான் இப்போ வந்து டபரா வச்சு அதில் 100 ml ஆஃப் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சம் கல்பாசி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் 3 வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து நம்ம நார்மல் பிரியாணி செய்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பச்சை மிளகா வந்து சென்டரில் கீறி போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்றதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புதினா அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்லேயே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இப்போ இதில் போட்டு நல்லா குக் பண்ணணும். ஸோ ஒரு 5 to 10 minutes குக் பண்ணால் தான் அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதோட ரா ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணணும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் பண்ணிவிட்டு நான் வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிட்ட அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இப்போ இதில் போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து குக் ஆன அப்புறம் இப்போ பிரியாணிக்கு தேவையான வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 2.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கனால 3.25 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நான் மட்டன் வேக வச்ச தண்ணி அதுதான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து கலரக்கூடாது. ரொம்ப கலந்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். நீட்டாக வந்து ரைஸ் வராது. ஸோ வந்து ரைஸ் போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கரெக்டாக இல்லைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு 5 minutes வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து தண்ணியும் ரைஸும் வந்து ஈக்குவலாக வந்த அப்புறம் நம்ம ஒரு தவா வந்து எடுத்துக்கலாம். தோசை தவா எடுத்து தோசை தவாவை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்ல சிம்மில் நம்ம வந்து இந்த பிரியாணி டபராவை வந்து வச்சிடலாம். ஒரு 20 to 30 minutes வந்து வைக்கலாம். மினிமமாக 20 minutes வைக்கலாம். சப்போஸ் அப்போ வந்து ரைஸ் வேகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 30 minutes அளவு வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து அடி பிடிக்குன்றது கிடையாது. ஏன்னா நம்ம அடியில் தவா வைக்கிறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. அண்ட் கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அண்ட் வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி தூவுனிங்கன்னா சூப்பரான கொங்கு நாடு வெள்ளை பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கலராதனால மட்டும்தான் ரைஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு. ஸோ நானும் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். நானும் ஒரு பேஜ் பார்த்து தான் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்பைஸாக சாப்பிடுவோம். இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக வந்திருந்தது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஹரியாலி சிக்கனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நெக்ஸ்ட் ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.